பூர்ணம் ஐயாகமையாவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூல மந்திரங்களில் மகான்களாகிய குவான் சாலையாண்டவர்களை முத்திப்பாடு ஆதியே துணை எமப்படரடிப்படு கோடாயுதக்கூர் யுக இறுதி நிதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது. ஆண்டவர்கள் வாக்கியம் ஜாதிகளின் கர்த்தாவே. திருவாக்கியம் எண் 4. மதிப்பில் அடங்கா மாணிக்க பரிசு. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் யமன் கையில் சிக்கி கசப்பு தீட்டு அடையாள திரு நாற்றம் இல்லாமல் ஆண்டவர்கள் வாக்கியம் ஜாதிகளின் கர்த்தாவே. திருவாக்கியம் எண் 4. மதிப்பில் அடங்கா மாணிக்க பரிசு. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் யமனிடம் சிக்கி மரண அவஸ்தையோ கசப்பு அடையாளத்தீட்டு பிண நாற்றமோ இல்லாமல் ஆக்கி பிணி மூப்பு சாக்காடு அணுகா பெரின்பம் அனுபவிக்கும் மாறாத வயதினுடைய நித்திய தேகத்தில் மனிதரை புகழ்த்தாட்டி வைக்கின்ற மெய்மதம். இறைவனால் அனுப்பப்பட்ட அவரவர் மத வேதங்களிலுள்ள நிகரற்ற உயிராணி செயல் இதுவே. இதை நிரூபண செய்கின்றவர்களே வரிந்து நின்று கொண்டு எழுதிய எழுத்து இது. சாலை ஆண்குரு. திருவாக்கியம் எண் 29. ஒரு தாசில்தார் வேலை பண்ண, ஒரு டாக்டர் வேலை பண்ண இந்த அழி உடல் போதும். ஆனால் தேவ திருசன்னதி ஏற எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத வைர உடல் ஒன்று வேண்டும். அது உன் கேசாதி பாதம் வரை நிறைந்திருக்கிறது. அதற்கு சூக்கும உடல் என்றும் விஸ்வரூப உடல் என்றும் பெயர். அது எந்த அக்னியினாலும் தகிக்கப்படாதது, எந்த ஜலத்தாலும் கரைக்கப்படாதது. அதற்கு விசர்வை இல்லை, புழு பூச்சி போய் ஒட்டாது என்றும் தேவ திருமணம் வீசுவது. தேவ நாட்டிற்கு செல்லும் இந்த உடலை பிரிப்பது, பிறகு இந்த அழிவுடலில் சேர்ப்பது ஆகிய செயலை ஒரு குருநாதர் சன்னதியில் பழக வேண்டும். நமது திருமுறை அனைத்தும், வேதாந்தம் அனைத்தும், நமது அனுபவம் அனைத்தும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. இந்த செயலுக்கு பிரம்ம வித்தை என்று பெயர். மனித உடல் எடுத்துள்ள பிரயோஜனம் இதை உணர்ந்து கொள்வதே ஆகும். உடலில் இருக்கும் இந்த பிரம்மாண்டமான சூக்கும தேகத்தை நீயே பிரித்து பக்குவப்படுத்தி பழகாவிட்டால் கடுவாயாகிய யமன் கையில் சிக்குவாய். அவன் குரங்கு கையில் பூமாலை கிடைத்தது போல் பீத்து பீத்து எறிவான். அப்பொழுது நரகம்தான் கதி. திருவாக்கியம் எண் 256. தான் செய்கிற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறவனை எமது எண்ணமாகிய கை தொடாது. அப்படிப்பட்டவனுக்கு நாம் நேசம் அல்ல, எமன்தான் நேசன். ஆனால் எவன் ஒருவன் தன் நினைவாகிய பிடரியில் நாம் இருக்கிறோம் என்று அச்சத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு அவன் நினைத்து தேடியது மட்டும் அல்லாமல் நினையாது பலவும் தரப்பெறும். தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளைவேறும். நீ எம்மை தொடர்ந்து எமது நோக்கிற்கு இணங்கி சலியாது நடந்தால் நான் உனக்கு அறிவித்துள்ளது மட்டுமின்றி அறிவிக்காது பலவும் தரப்பெறும். நீ எம்மை தொடர்ந்து எமது நோக்கிற்கு இணங்கி சலியாது நடந்தால் நான் உனக்கு அறிவித்துள்ளது மட்டுமின்றி அறிவிக்காது பலவும் தரப்பெறும். நீ எம்மை உன்னுடைய எந்த ஒரு செயல் எம்முடைய நினைவுக்கு நேராக இருக்கிறதோ அதுதான் தவம். கொக்குக்கு ஒரே மதி என்று சொல்வது போல் உனக்கும் ஒரே மதி இருந்தால் போதும், அது உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போய் ஏற்றிவிடும். உன்னுடைய செயல், எண்ணம், நடக்கையெல்லாம் மெய்யிலே எவ்வளவு ஒட்டி படித்திருக்கிறதோ அதே அளவுதான் எம் பிரீதியும் இருக்கும். உன்னுடைய செயல்தான் எம் பிரீதியை உன் பால் இழுத்து கொள்ளுகிறதே அல்லாமல் உன் தூளம் அல்ல என்பதை நிச்சயமாக ஊனி வைத்துக்கொள். எம் பிரீதியை பெற உன்னிடம் ஒரு குறியான அடம், ஒரு பிடிவாதமான திடம் வேண்டும். யாரும் பெற முடியாத அறிவாகார தேவ பிரானை, அறிவு ரூபமாகிய புருஷரை நாம் பெற்று நமது கைப்பொருளாக வைத்திருக்கிறோம். நமக்கு சர்வ உதவினராக அவர்களை வைத்திருக்கிறோம் என்று கட்டாயமாக உன்னுள் சிறிதும் பேதகம் இல்லாமல் நினைக்க வேண்டும். இந்நாளிலிருந்து உன் கண் முன்னாலே கிடைக்குது பார் கஞ்சி, அதுவே போதும் என்று நினைப்பதுதான்.
நாளைக்கு இன்னது வேண்டும் என்ற எண்ணத்தை எட்டி உதை. உனக்கு நாளைக்கு வேண்டியவர் நாம் ஒருவர்தான். உன்னுடைய மற்றைய பற்றுதல் எல்லாம் போலி பற்றுதலே என்று கட்டாயமாக நினை. இதைக்கான சுருக்கமான உளவு உனக்கு வேறு யாரும் சொல்லித் தரமாட்டார்கள். ஆகையால் இந்த காட்டானை வாழைப்பெற்று என்று நாம் சொல்லுகிறோம் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அள்ளியுள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே. சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனம். இறுதி தீர்ப்பரவர்களின் எச்சரிப்பு வசனம். தவவரதத்தை கேடாக்கி கொண்டவர்களை பற்றி, கலிப்பகையன் கையில் சிக்கி இருந்தவர்களை விலக்கி ரட்சித்து தேகத்தை அளிக்கும் சத்துருவின் கைக்கு தப்ப வைத்து அவர்களை யுகவித்துக்களாக ஆக்கி மீட்டார். அப்பொழுதே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து மகிழ்ந்து பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் நாய் மறந்தா போலே அவர் சொன்ன கிரிகை கட்டளைகளை மறந்தார்கள். இந்த வனாந்தரத்திற்கு வந்தும் தேவனுடைய ஆலோசனை ரட்சிப்பு நடவுக்கு காத்திராமல் ஊனுறக்கம், தேட்டுகள், மோகம், வசதி இச்சைகளில் சாய்ந்து கொண்டு இருதய திருக்குடையவர்களாய் அவர்கள் சொந்த கேடுகட்ட எண்ணத்தின்படியே போக தேவன் தடுக்க முடியாமல் அவர்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பு தேடிக்கொண்டபடியே அவர்களை விட்டுவிட்டார். அவரவர்களுக்கும் தேவன் கிருபை பாலித்த மகிமையை புள்ளை தின்கிற புத்தியற்ற மிருகங்களின் சாயலாக மாற்றிக்கொண்டார்கள். தங்கள் இரட்சகரான தேவனின் நீதி கட்டளைகளை மறந்தார்கள். ரட்சிப்பு தந்தருளும் வனாந்தரத்திலே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அசட்டை பண்ணினார்கள். தேவனின் மீட்புரிமை தபத்தின் கட்டளைக்கு செவிகொடாமல் தங்கள் விடுதிகளில் மாற்றமாக எண்ணி பேசி முணமுணத்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பாவ பிசாசுகளுக்கு கொடுத்து பலியிட்டார்கள். அநேகந்தரம் அநேக விதமாக அவர்கள் பாவங்களை மன்னித்து தேவன் அவர்களை விடுவித்தார். ஆனால் அவர்களோ தங்கள் அலிசெயல் யோசனைகளால் தேவனுடைய வார்த்தைகளை அள்ளத்தட்டி மாற்றக்காரர்களாய் நீதிக்கு மாற்றமே பண்ணி அக்கிரம இச்சைகளால் தேவனை சிறுமைப்படுத்தினார்கள். அக்காலத்தில் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி அவரை தேடி பலன் பெறுகிறவர்கள் கொஞ்சம் தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் காசு பணமில்லாத பரதேசி ஏழைகளுமாய் இருந்தார்கள். தேவனின் முடிவு தீர்மானம். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு எம் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். உன்னுடைய எல்லா வாழ்க்கைகளுடைய பொருள்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க பெறுவதுடனே உன்மேல் வரும் எல்லா இடர், பிணி, கவலை, எதிர்ப்புகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு நீ சிரஞ்சீவியாக்க பெறுவாய். தூரமான காலத்து தீர்க்க தரிசனங்களை குறித்து சொல்லுகிறார் என்று பாரா நேரத்தில் கூறிக்கொண்டிருந்த அந்த கள்ளத்தன வசனங்களே அவ்வாறு நினைத்து கொண்டு சாடையாய்ப்போன இருதயங்களே அவற்றை ஒளிய பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் என்று அவர்களோட சொல்லு. அப்போது மட்டும் வந்து ஒளிந்து கொள்ளுவதற்கு என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் கள்ளர் குகையா? தாங்கள் வெட்டின குழியிலேயே அவர்கள் விழுந்தார்கள், தாங்கள் வைத்த கண்ணியிலேயே அவர்கள் கால்கள் மாட்டிக்கொண்டன என்று அவர்களோட சொல்லு. இப்பவே மன்னிப்பு தேடிக்கொண்டால் ஒழிய தீர்ப்பு நிச்சயம். உன்னுடைய ஆத்மா பிழைத்து கொள்ளட்டும் என்று அனந்தங்கோடி கால தவத்தை புழலில் திணித்து உனக்காக உபயோகப்படுத்திக் கொள் என்று வணக்க நேரங்களில் எடுத்து ஊதும் போது அதை அணுக்கூட நினைக்காமல் அலட்சியப்படுத்திவிட்டு உன்னுடைய மனம் போன லட்சிய வேலைக்கு போனாயே, அந்த லாபத்தை எடுத்து நீட்டி வரும் அமளியை தாங்கிக்கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என அவர்களுக்கு நீ சொல்லு. லக்கம் பார்த்து வைத்திருக்கிற தேவனே என்னோட சொன்னார் என்று சொல்லு. இப்பவே மன்னிப்பு தேடிக்கொண்டால் ஒழிய தீர்ப்பு நிச்சயம். தேவ மீட்பர் வனாந்தரத்தே யுகத்தவசு முடித்து பிரளய நீதி நடவு கோட்டு எண்ணத்திற்கு ஏறி வந்திட்ட நாளையிலே ஒரு சிறுபகுதி கூட்டங்களே அவாந்தர காட்டிலே ஏழை பரதேசிகளாக ஆகி தப வணக்கமுடையவர்களாய் தங்கி மிகுந்த குழப்பத்துடன் கண்ணீர் மருகி சொரிய அழிவு அடையாளம் தெரிந்த உள்ளத்தோடு இனி என் செய்வோம், அமளி நேரம் நெருங்கி வந்து விட்டதே,
மன்னிப்பு வாசல் அடைபடும் நேரம் ஆச்சே என்று கலங்கிக் கொண்டிருப்பார்கள். நெருக்கமான அது நேரத்திலே சிறிதும் தவவணக்க பலனில்லாமல் விளக்கமேயற்ற கருமை சாடிய உறுப்போடே வீடு வாசல் எல்லாம் இழந்துவிட்டு சம்பாதித்த அனைத்தையும் போட்டுவிட்டு திகில் கொண்டு ஓடி வருவார்கள். அறிவுடையோர்கள் இதை அறிந்து தப்பித்துக் கொள்வார்களாக என்று வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது.